வணக்கம் and welcome back to my channel Greenstone 5. நான் உங்க ரேவதி. தீபாவளி வந்தாச்சு இல்லைங்களா, நிறைய பேர் இன்னும் பிஸியாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு எந்த மாதிரியான ஒரு லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லாங் ஃப்ராக் மாதிரியான ஒரு டாப்புக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து சுடி போடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லாங் ஃப்ராக் மாதிரியான டாப் போடுறவங்களா இருந்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் போனிடெயில் மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேர் பேண்ட் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இந்த டாப்புக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லாங் டாப் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம மேக்கப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணினா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிம்பிளா சூப்பரான ஒரு மேக்கப் லுக் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எப்போவுமே மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேக்கப் வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மேக்கப் வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் டோனருக்கு வந்து ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து ஃபேஸில் அப்படி டேப் அப் பண்ணி விட்டுருங்க. ரோஸ் வாட்டர் நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமருக்காக வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம லைட்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பண்ணுற மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான லுக் தாங்க, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஜெல் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா, இப்போ வந்து நான் வந்து ஒரு பேபி க்ரீம் தாங்க வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் லைட்டாக எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டாட் டாட்டாக வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கலர் கரெக்டர் பண்ண முடியலன்னா இதுலேயே வந்து ஒரு 2 டைம்ஸ் போட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்குக்கும் மறந்துடாதீங்க. நான் ஃபேஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன், நீங்களும் மறந்துடாதீங்க. நான் வந்து இன்னைக்கு கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் பியூட்டி பிளெண்டர் இருந்தாலும் அதுலேயும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பேபி க்ரீம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேக்கப் வந்து செட் பண்ணணும் இல்லைங்களா, நீங்கள் நார்மலாக எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அடுத்து டச்சப் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து லிப் க்ளாஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். என் ட்ரெஸ்ஸில் வந்து குட்டி குட்டி மெரூன் ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெரூன் ஐஷேடோ வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் 2 கண்ணுக்குமே அந்த டார்க் மரூன் ஷேட் வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹைலைட்டிங் லைட்டாக வந்து ஒரு ஹைலைட்டர் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபேஸ் ஹைலைட்டர் இருக்கு இல்லைங்களா அந்த கிட்ட எடுத்து லைட்டாக என் கையில் வந்து டச்சப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து லைட்டாக அந்த ஐக்கு மேலே சென்டர் பாயிண்டில் வந்து நான் வந்து டச்சப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க.
ஐஸ் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியறதுக்காக காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குட்டியாக ஒரு பொட்டு வச்சுக்கிறேங்க. லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அந்த ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் இல்லைங்களா, அதனால வந்து நான் ப்ரஷ் எடுத்து அங்கங்கே கொஞ்சம் வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கிறேன். ஃபைனலி நம்ம ஃபேஸ் மேக்கப் வந்து சூப்பராகவே முடிஞ்சிருச்சுங்க. அஃபோர்டபுளான ப்ராடக்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு திவாலி மேக்கப் வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்னதான் சூப்பரான ஒரு மேக்கப் போட்டாலும் அந்த ஜுவல்லரிஸ் போட்டால் தான் அந்த மேக்கப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இது வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து ஜுவல்லரிஸ் போடுறது, அதுவும் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரியான ஜுவல்லரிஸ் போடுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நான் இந்த ட்ரெஸ் ஏற்ற மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம போட்டுட்டு எப்படி இருக்குது, ஃபைனலி திவாலி லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மக்களே, இந்த திவாலிக்கு நான் பண்ணின இந்த லுக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற இந்த மேக்கப், ஹேர் ஸ்டைல், ஜுவல்லரிஸ் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then take care, டாட்டா, bye bye. wish you happy Diwali.